நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக ஸ்ரீவித்யா கந்தசாமி. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 8 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் கடலில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 8 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்தனர். இதனையடுத்து சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தியுள்ளனர். எந்த பட்டு மெயினா இருக்கு அந்த பட்டு தான் சார் மேவி பிடிச்சிட்டு போறாங்க. எதுக்கு இவங்க பிடிச்சிட்டு போறாங்க, என்ன அதெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க, என்ன காரணம், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதை குறித்து எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்களே. திராவிடர் விடுதலை கழக பிரமுகர் ஃபரூக் கொலை வழக்கில் சரணடைந்த 3 பேரை நாளை மாலை 5 மணி வரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். திராவிடர் விடுதலை கழக பிரமுகர் ஃபரூக் கடந்த வாரம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக அன்சந்த், சதாம் ஹுசேன், சம்சுதீன் ஆகிய 3 பேர் கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். மேலும் 3 பேரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர். இந்நிலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்த அன்சந்த், சதாம் ஹுசேன், சம்சுதீன் ஆகிய 3 பேர் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் தரப்பில் அனுமதி கேட்கப்பட்டது. இதையடுத்து நாளை மாலை 5 மணி வரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வகுமார் உத்தரவிட்டார். சென்னை போரூரில் சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மென்பொறியாளர் தஷ்வந்த் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சென்னை போரூரை அடுத்த மதனந்தபுரத்தை சேர்ந்த 7 வயது சிறுமி ஹாசினி கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி பாலியல் பலாத்காரம் செய்து எரித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சிறுமியின் எதிர்வீட்டில் குடியிருந்த தஷ்வந்த் என்ற மென்பொறியாளர் போலீசார் கைது செய்தனர். இதனிடையே தஷ்வந்தை குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை மாநகர ஆணையர் ஜார்ஜ் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து தஷ்வந்த் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். நீதிமன்ற கட்டணங்களை உயர்த்தியதை கண்டித்து மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கான மனுக்கள் கட்டணத்தை தமிழக அரசு சமீபத்தில் பெரும் அளவு உயர்த்தியது. இது நீதிமன்றத்தை நாடும் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை அளிக்கும் என கூறி மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மேலும் உயர்த்திய நீதிமன்ற கட்டணங்களை வாபஸ் பெற வேண்டும் எனவும் அகில இந்திய பார் கவுன்சில் தமிழக வழக்கறிஞர்களுக்கு எதிராக செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. தமிழக அரசு உயர்த்தியுள்ள நீதிமன்ற கட்டணங்கள் பொதுமக்களை வலுவாக பாதிக்கிறது. இது எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கடுமையான கட்டண உயர்வு. எனவே அந்த நீதிமன்ற கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் அகில இந்திய பார் கவுன்சிலில் இருக்கக்கூடிய தலைவர் எந்த சங்கத்தையும் கேட்காம அவரா ஒரு பரிந்துரைகளை சட்ட கமிஷனுக்கு அனுப்பியிருக்கார். அதை வலியுறுத்தி அதை வாபஸ் வாங்கணும், அது ஜனநாயக விரோதமானது, அதை வாபஸ் பெறணும் வலியுறுத்தி டெல்லியில் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் போராடுகிறார்கள். கொடைக்கானல் மேல்மலை மஞ்சம்பட்டி கிராமத்தில் முறைகேடாக மது பாட்டில்களை விற்பனை செய்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். மஞ்சம்பட்டி முன்னாள் வார்டு கவுன்சிலர் சூரியன் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் முறைகேடாக மது பாட்டில் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது மது பாட்டில் விற்பனை செய்து கொண்டிருந்த முருகன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். முறைகேடாக மது விற்று வழக்கில் தொடர்புடைய அதிமுக பிரமுகர் சூரியன் தலைமறைவான நிலையில் தற்போது அவர் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்குளம் பகுதியில் ஏற்பட்டுள்ள குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், குஜிடிம்பாளையம், கோவிலூர், எரியோடு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு காவிரி குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் பண்ணைக்குளம் பகுதியில் சில ஆண்டுகளாகவே காவிரி கூட்டு குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் தொடர்ந்து வீணாகி வருகிறது. உடைப்பை சரி செய்ய பலமுறை அதிகாரிகளை வலியுறுத்தியும் இதுவரை உடைப்பு சரி செய்யப்படவில்லை. வேடசந்தூர் தாலுகாவில் வறட்சி நிலவி வரும் நிலையில் பண்ணைக்குளம் பகுதியில் உள்ள குளம் மட்டும் காவிரி குழாயிலிருந்து வெளியேறிய நீரால் நிரம்பியுள்ளது. பல இடங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் உடைப்பை சரி செய்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
பாளையத்துலேருந்து கோயிலூர் வழியாக ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் காவேரி தண்ணி போகுதுங்க. அது இடையில உடைப்புகள் அதிகமாக ஏற்படுது. எங்கள் ஊருக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பண்ணை குளத்தில் ஏகப்பட்ட உடைப்புகள் ஏற்பட்டு தண்ணி வேஸ்ட்டாக வீணாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் எங்களுக்கு குடிக்கிற கூட தண்ணி கிடையாது. அந்த தண்ணி பண்ணை குளத்தில் தண்ணி மூலியமாக தோட்டத்துக்கு பாய்ச்சுறாங்க, வாய்க்காலுக்கு போய்கிட்டு இருக்குது. தோட்டந்தொரவுகள் நல்லா செழிப்பாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு குடிக்கிற கூட தண்ணி இல்லைங்க. நாங்கள் ஒரு 20-30 நாளாக அது கோரிக்கை விட்டு பார்த்தோம். அது கோரிக்கைக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. நாமக்கல் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரெட்டிப்பட்டி ஊராட்சியில் கடந்த 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் தங்கள் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த நாமக்கல் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முறையான குடிநீர் வழங்க அதிகாரிகளிடம் வலியுறுத்துவதாக உறுதி கூறினர். இதனையடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. வரும் 30ஆம் தேதி தொடங்கும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் மணல் லாரி உரிமையாளர்களும் பங்கேற்பதாக தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. டீசல் மீது கூடுதல் வாட் வரி விதிப்பு, இன்சூரன்ஸ் தொகை 57% உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து வரும் 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தென் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் குமாரசாமி, சுமார் 40 லட்சம் லாரிகள் மற்றும் இலகுரக வாகனங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். தங்கள் போராட்டத்திற்கு மணல் லாரி உரிமையாளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும், பால், மருந்து மற்றும் தண்ணீர் உட்பட அத்தியாவசிய வாகனங்கள் தவிர பிற அனைத்து வாகனங்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் நாள் ஒன்றிற்கு சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடைய வாய்ப்புள்ளதாகவும், இதனால் லாரி உரிமையாளர்களுக்கு நாள் ஒன்றிற்கு சுமார் 1000 கோடி வரை நஷ்டம் ஏற்படும் என்றும் குமாரசாமி தெரிவித்தார். மயிலாடுதுறையில் 10ஆம் வகுப்பு மாணவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இறப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் மூங்கில் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரின் மகள் லாவண்யா தருமபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இன்று காலை லாவண்யா தனது வீட்டில் உள்ள மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் உறவினர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் தற்கொலைக்கு என்ன காரணம் என போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பாக 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக இன்று பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று 3வது நாளாக அவர்களின் போராட்டம் தொடர்கிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு கூடிய சத்துணவு ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியலிலும் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினருக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் பின்னர் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதேபோல் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய பணிக்கொடையை 3 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும், அமைப்பாளர், சமையல் உதவியாளர்களுக்கு தகுதி மற்றும் பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சத்துணவு ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த அரசு எங்களை சத்துணவு ஊழியர்களை கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டு ஏமாற்றி வருகிறது. தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை ஏமாற்றுகிறது. ஆகவே இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் வர இருக்கின்ற ஏப்ரல் 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பள்ளி சத்துணவு மையங்களை மூடிவிட்டு ஒரு காலவரை போராட்டத்தை அரசு ஊழியர் சங்கத்தோடு இணைந்து செய்வோம் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் ஒட்டுமொத்த தொகையாக வழங்குவது உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் முன்பு 3வது நாளாக இன்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் செயல்பட்டு வரும் தனியார் முந்திரி தொழிற்சாலையை மூட எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
களியாக்கா விளை சேனக்கோடு பகுதியில் செயல்பட்டு வரும் VLC தனியார் முந்திரி தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் ஆலையை மூட நிர்வாகம் முடிவு செய்திருப்பதால் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தை தொடங்கிய தொழிலாளர்கள் 2ஆம் நாளான இன்று ஆலையை முற்றுகையிட்டு கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாகத்தை கண்டித்தும் பணியை உறுதி செய்ய கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.